ஹாய் வி பிளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க ஐசக். இன்னைக்கு வலைப்பே சந்திரன் அவர்களுடைய ரொம்ப சிறப்பான என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேச போறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்போம். வாங்க சார். வணக்கம் சார். எப்படி வணக்கம். வணக்கம். சிறப்பா இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருப்போம். அப்படி இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு தீம் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இப்போ வந்த படங்கள்ல எது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்கு, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்த படங்கள்லாம் என்னென்ன ஒரு வேற ஒரு அத்தியாயத்தை எடுத்துட்டு போயிருக்கு? இல்லை, இப்போ வந்த படங்கள்ல லப்பர் பந்து மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. எல்லாம் அப்படியே ஆவரேஜான வசூல் தான். ஓகே சார். ஆனால் அந்த படம் வந்து இப்போ 2வது வாரத்தை கடந்து ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே சரி. இப்போ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் படங்கள்ல கூட இப்போ நம்ம தமிழ் படங்களை தாண்டி இப்போ தெலுங்கு படங்கள் இதெல்லாம் வந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னாக்கும் அதிகப்படியான வசூலை வந்து ஈட்டிருக்கு. ஸோ இப்போ வரையும் அதுக்கான மக்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படங்கள் வந்து அடுத்த படங்கள் வர்ற வரையும் ஓட்டுறதுக்கான ஒரு சீக்வன்ஸா இதெல்லாம்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ தேவாரா படம் இங்கே வந்துச்சு, அது வந்து பெரிய அளவு ஹிட் ஆகும்னு நினச்சாங்க. பட்டு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த படம் வந்து போஸ்டர் காசு வந்ததுன்னா பெரிய விஷயங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆந்திராவில் ஏதோ ஓரளவுக்கு போகுதுன்னு சொன்னாங்க. அங்கே கூட ஒரு அதிரி புதிரியான ஹிட்டு கிடையாது. பட் இருந்தாலும் ஜூனியர் என்டிஆர் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பெரிய ஹிட் ஆக்கணுங்கிறதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. ஆனால் தியேட்டருக்கு போகிறதில்ல, படத்தை புக் பண்ணிடுறது ஒரு வசூலை காமிக்கிறதுக்கு. அது வந்து அது எப்படி ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் பெருசாக எதிர்பார்த்த படம் வந்து தேவரா, அது பெருசாக போகலை. ஓகே ஓகே சார். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன். இந்த வேட்டையன் படத்துக்கு முதல்ல வந்து இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு ஒன்று கொடுத்து அதை வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட் வந்து அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கு, இல்லை வெளியிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே என்ன நடந்திருக்கும் சார்? இல்லை, அதுதான் இப்போ என்கவுண்டருக்கு ஆதரவான வசனங்கள் அதில் இருக்குது. அந்த வசனத்தை நீக்கணும், படத்தையே தடை பண்ணணும்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஓகே. நமக்கு பெரிய வேடிக்கை என்னென்னா, படத்தில் இருக்கிற என்கவுண்டரை அவ்வளோ தூரம் வந்து கவனிக்கிறவங்க நிஜத்தில் இருக்கிற என்கவுண்டருக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறதுங்கிறது என்ன நமக்கு தோணுதுன்னா, வெறும் பப்ளிசிட்டிக்காக செய்யப்படுகிற விஷயமாக தான் நமக்கு தோணுது. இன்னொன்று வந்து நீதிமன்றம் ஏற்கனவே பலருக்கும் இங்கே வலியுறுத்தியிருக்கிறது என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து இங்கே வழக்கெல்லாம் போடக்கூடாது, தடைகட்டெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் தான் நீங்கள் வரணும்னு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க என்னென்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு வழக்கு போட்டிருக்காரு. ஓகே ஓகே. ட்ரெய்லரில் வந்து என்கவுண்டருக்கு ஆதரவாக ஒரு வசனம் இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்திருக்கிறாரு. பட் டோட்டலாக இதுவும் அதுவும் வேறு தான்னு வச்சிங்களேன். பட் என்ன இருந்தாலும் இவங்களுடைய சமூக அக்கறைங்கிறது நிஜத்தில் இருப்பதை நோக்கி தான் போகணும், படத்தை நோக்கி எதுக்கு போகுதுன்னு நமக்கு. ஓகே 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 சரி. இப்போ வந்து அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காவல்துறையை மையப்படுத்தி, அதாவது வந்து ஜெயிலர் வார்டன் அப்படின்ற ஒரு கெத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் அவர்கள் வந்து ஒரு சில ஆர்டர் கொடுக்குற மாதிரியும், இவர் வந்து அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணி பண்ணுறது, இவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இது வந்து கதையை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக கொண்டு இல்லை, இந்த கதையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எப்படி, நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, ரஜினி வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு. அந்த என்கவுண்டரை விசாரிப்பதற்காக வருகிற மனித உரிமை ஆணையராக அமிதாப் இருக்கார். அவர் வந்து நீ ஏன் என்கவுண்டர் பண்ணுனன்னு கேட்குறாரு. அதற்கு தான் ரஜினி வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, என்கவுண்டர் பண்ணால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட்டு போகுது. படத்தில் வந்து அது எதை இந்த படத்தில் வந்து வலியுறுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா ஞானவேல் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து என்கவுண்டருக்கு எதிரானவர் தான். அவர் எல்லாமே சட்டப்படி தண்டனை கொடுக்கணுமே தவிர சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசியாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்படிப்பட்டவர் எப்படி என்கவுண்டருக்கு ஆதரவாக ஒரு படம் எடுப்பாருங்கிறதெல்லாம் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ படம் பார்க்கும்பொழுது தான் நமக்கு புரியும் இது என்கவுண்டருக்கு ஆதரவான படமா எதிரான படமான்னு. ஓகே. இன்னொன்று இந்த சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாமே அமையிறது. மிக கொடூரமான ஒரு குற்றவாளியாக இருக்கான், அவனை வந்து வெளியில் விட்டிங்கன்னா அவன் வந்து சமூகத்தில் அவனால் பெரிய தீங்கு ஏற்படுங்கிற சூழல் வரும்போது போட்டு தள்ளுறதுல தப்பே இல்லைங்கிறத மக்கள் மனநிலையாக இருக்குது. இன்றைக்கி என்கவுண்டருக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி இருக்கிறது. ஓகே. அப்போ மக்கள் மனநிலை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்கவுண்டரே தவறுன்னு ஒரு படத்தை எடுத்துடவும் முடியாது. அது கருத்தாக இருக்கலாம், நியாயமான கருத்தாக இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு என்ன இருக்கோ இதோட தான் மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க இந்த படத்தை. ஸோ அப்போ பெரிய ரிஸ்கான ஒரு ஜாப் இது.
ஓகே. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நாட்டில் நடக்கிற நிஜமான சில விஷயங்களோட முடிச்சு போட்டு பார்க்கும்போது படம் ஒரு கருத்தையும் மக்கள் ஒரு கருத்தையும் வச்சுருந்தாங்கன்னா சிக்கலாகி போயிடும். கரெக்ட். இந்த நேரத்தில் அவர் ஒரு படத்தை கொண்டு வர்றாரு. அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறது போக போக தான் தெரியும். ஓகே சார். ஸோ இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் விஜய் அவர்களுடைய மாநாடு. ஸோ இந்த மாநாட்டுக்கு எப்படியெல்லாம் தயாராகிருக்காங்க, இதில் சில புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா சில வார்த்தைகளை வந்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்னதான் வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாலும் தலைவருக்காக நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு வாங்கங்கிறாரு அவர். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது மாநாட்டுக்கு அழைப்பாங்க, அணிதிரண்டு வா, அலைகடலென வா அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வேற. நீங்கள் வேலையை விட்டுட்டு வா, புருஷன் பொண்டாட்டிலாம் விட்டுட்டு வந்துரு, எல்லாம் இங்கே வந்து எப்படியாவது வீணாக போய் சின்ன பின்னமாகலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவரை பொறுத்தளவுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு 1000 வேலை இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி ஓரமாக எறிஞ்சிட்டு உனக்கு இதுதான் முக்கியம், குடும்பம் கூட முக்கியம் கிடையாது, வேலை கூட முக்கியம் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு கேலிக்குரிய விஷயமா மாறிப்போச்சு. இன்னொன்று, அவர் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஒரு தலைவனுக்குரிய எந்த தகுதியுமே அவர்கிட்ட இல்லை. அப்போ இவரை எப்படி பொதுச் செயலாளர்னு விஜய் நியமித்தாருங்கிறதே பெரிய வேடிக்கையாக இருக்கு. பட் விஜயை பொறுத்தளவுக்கு புஷி ஆனந்தோடு எவ்வளவு காலம் ட்ராவல் பண்ணுவாருங்கிற ஒரு சந்தேகம் இப்போ அண்மை காலமாக எனக்கு வந்திருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அவர் விஜய் வந்து ஒன்றும் தெரியாதவர் கிடையாது. அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப கூர்மையாக அந்த அரசியலை கவனித்து இந்த அரசியலுக்கு ஒரு மாற்று சக்தியாக நம்ம வந்து நிற்கணுங்கிறதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அப்போ ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் வர முடியாது. அப்போ ஏன் புஷி ஆனந்தோட ஒரு ட்ராவல் பண்ணுறாரு, இந்த புஷி ஆனந்துக்கு வேறு ஏதாவது பொறுப்புகளை கொடுத்து ஒரு உட்கார வச்சா என்ன தவறு, இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நிச்சயமாக அதற்கு ஒரு விடை விஜய் சொல்லுவார். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தளவுக்கு திடீர்னு ஒரு முடிவை அவரால் எடுக்க முடியாது. பட் இது வந்து விஜய் ரசிகர்களே கொந்தளிக்க வச்சிருச்சு. விஜய் ரசிகர்களே ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க, புஷி ஆனந்த் இப்படி பேசுகிறத எங்களால் பொறுத்துக்கவே முடியாது, இவர் தான் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருப்பார், கட்சியினுடைய வெற்றிக்கே இவர் தான் இடையூறாக இருப்பாருங்கிற அளவுக்கு அவங்களே கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து இதில் இறங்கி அது என்னன்னு கேட்கணும். குறைந்தபட்சம் நீ பேசாத என்னாவது சொல்லணும், வாயவே திறக்காத, நீ ஆர்கனைஸ் மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னாவது அவர் சொல்லணும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது. இல்லை இது எப்படி இருந்தாலும் வந்து விஜய் அவர்கள்ட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்றதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாம இதை பேசியிருக்க மாட்டார். இல்லை அது டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு, ஒரு 5 ஆண்டு திட்டத்தை அவங்க ரெடி பண்றாங்க. ஓகே ஓகே. அந்த ஸ்பாட்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ஆஃபீஸில் போய் லீவு கட்டினான் மாநாட்டுக்கு, அவங்க லீவு தரல, போடாம வேலையாச்சு நீயாச்சுன்னு வந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் அப்படி வாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அவர் விஜயோட டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பெரிய முக்கியமான விஷயமெல்லாம் கிடையாது டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு. அவருக்கு என்னவோ தோணுது அதை பேசியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ இந்த பட வரிசைகளில் பார்த்தீங்கன்னா கோட் படத்தை வந்து நம்ம ரொம்ப நாட்களாகவே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தையே கிளப்பி விட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரிலீஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா டைரக்டர் கட் அப்படின்னு சொல்லிட்டு சில டெடிட்டர் சீன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் திரையில் நம்ம பார்த்த அந்த காட்சிகளே வந்து இப்போ ஓடிடிலேயே வந்திருக்கு. ஸோ இப்போ அதை வந்து திரும்ப அதுக்கப்புறம் சேர்த்து ஓடிடியில் கொடுப்பாங்களா, இல்லை அதோட அவ்வளோதானா? இல்லை அதை சேர்த்து ஓடிடியில் கொடுப்பதற்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஓகே. இப்போ சென்சாரில் வந்து எத்தனை நிமிஷம் கொடுக்குறாங்களோ அத்தனை நிமிஷம் அத்தனை செகண்டை தான் ஓடிடி வாங்குவோம். ஓகே. அதில் 1 செகண்ட் அதிகமானாலும் 1 செகண்ட் குறைஞ்சாலும் வாங்க மாட்டாங்க. ஓகே. மறுபடியும் நீங்கள் ரீசர்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் அதில் இருக்குது. ஓகே. ரெண்டாவது, இப்போ ஓடிடிக்கு இவங்க ஒரு 30 நிமிஷம் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா அவங்க அதுக்காக ஏதாவது எக்ஸஸாக பணம் கொடுக்குறாங்கன்னா கிடையாது. அப்போ இது ஒரு சிறப்பான கண்டென்ட்டாக அவர் கையில் வச்சுருக்காங்க. இந்த கண்டென்ட்டை வேறொரு இடத்துல போட்டு அதை பணமாக்குறதுக்கான முயற்சி தான் ஒரு தயாரிப்பாளர் செய்வார். இங்கே ஓசியில் கொடுக்கறத விட இன்னொரு இடத்துல அதை போட்டு அதுக்கு பணமாக ஏர்ன் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். ஆமாம். அப்போ இதை யூடியூப்பில் வெளியிடலாங்கிற ஒரு முடிவை இப்போதைக்கு இருக்கு. இல்லை அது அப்போவே ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் ரொம்ப வெளிப்படையாக அவர்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அவரும் வந்து அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஓகே, நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன கதாபாத்திரம்னு நமக்கு தெரியல, நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் அவருக்கு கொடுத்துருப்பாங்க.